அல்லாஹு அல்லா. சில பேர் மண்டை நல்லா அசைக்கிறாங்க. அது என்ன நல்லா தான் செய்த தவிர சிந்தனை. பகல் வண்டிக்கு போகலாமா, ரா வண்டிக்கு போகலாம், என்ன கொஞ்சம் சார் இல்லை பகல் எக்ஸ்பிரஸ்லேயே போயிடலாமா, எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டு கூடாது. ஒரு படம் நம்ம சாயந்தரம் போயிட்டா ஒரு 5 ரூபா மிச்சம் கொடுக்கும். என்ன ஏதாவது ஒரு சிந்தனை. உங்களுக்கு இந்த சிந்தனை வந்து சொல்லல பாவா, நமக்கு என்ன கஷ்டம் இருக்கு, உங்க கல்வி உங்களுக்கு வெளிச்சம். யதார்த்தமா கல்வில திக்ரு செய்யும் போது 100 திக்ரை ஒழுங்கா செய்ய விட மாட்டேங்கிறான் நம்ம ஜென்ம விரோதி சைத்தான். அதை உங்களுக்கு சொல்ல. அப்ப இதுக்காக நம்ம கண்ணீர் வடிச்சா அல்லாஹ்வுக்கு துஆ கேட்கணும், கடமைப்பட்டோம். யா அல்லாஹ் உன்னுடைய ஞாபகத்தில் ஒரு 100 மூச்சுக்கு தரிப்பட விட மாட்டேங்க. ஷேகுடைய கையில் நாங்கள் உறுதிமொழி கொடுத்துட்டோம், எங்களுடைய ஒவ்வொரு மூச்சையும் உன்னுடைய ஞாபகத்தில் செலவு செய்யணும். 100 மூச்சு வாங்கி விட மாட்டாங்க. லட்சம் மூச்சு பகலெல்லாம் போதுமா? ஒரு நாளைக்கு 24,000 மூச்சு இருக்குன்னு சொல்றாங்க மனுஷன். விஞ்ஞான ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்க? அதாவது சில வேலைகள் ரன்னிங் இருக்கு, அதுல சுறுசுறுப்பா மூச்சு வேகம். ஏன்னா வேகமான வேலை செய்வது கொஞ்சம் மூச்சு வேகமாகும். நடுநிலையான நிலையில மனுஷனுக்கு 24,000 மூச்சு. அதுல பேர்பாதி மூச்சு மறதியில போனாலும் 12,000 மூச்சுல அல்லாஹ் திக்ர். 12,000 மூச்சு அல்லாஹ் அல்லாஹ். சரி, அங்க உட்கார்ந்து இருக்கிற இத்தனை பேர்ல யாருடைய மூச்சு 12,000 வரைக்கும் இது வரைக்கும் போச்சு? சமது முரீது வாங்கி நீ 16 வருஷம். எத்தனை வருஷம் ஆச்சு? கூட எவ்வளவு? 19 வருஷம் ஆச்சு. இப்ப ஷேக் காஷ்மீர்ல நல்லா தெரியுது. இனி எது சொன்னாலுமே தப்பா இருக்கு. ஏன்னா சில முரீதுகள் நம்ம சர்க்கார் காஷ்மீருக்கு பொய் பிரச்சாரம், அதுல சம்மது ரொம்ப பொய் பிரச்சாரம். ஷேக்கை பத்தி மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு காஷ்மீர் பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்ற காஷ்மீர்லாம் தப்பா இருக்கு. மஜீத் சாஹிப் இப்படி கத்தரா வருதுங்கிற எனக்கு வரல, சர்க்கார் விடுறாங்க. அதனால அல்லாவுக்காக உங்களுடைய ஆத்மாக்கள் மீது கருணை காட்டுங்க. இது மூச்சு எப்ப நிற்கும் தெரியாது. எவ்வளவு மூச்சு அல்லாவை மறந்து போயிடுச்சு. இப்ப எப்படி முந்தானையை பிடிச்சதுக்கு பிறகு நம்மளுடைய மூச்சு அல்லாவுடைய தியானத்துல திருப்புறத்துக்கு அந்த மூச்சு அல்லாவுடைய திக்குல செலவழிக்கிறது ஒரு வழிகாட்டி கொடுத்தாங்க. அப்ப பழங்கால முரீதுகள் கொஞ்சமா கேட்டாங்க, அதிகமா அமல் செஞ்சாங்க. திக்ர் ஃபிக்ர்கள்ல முராகபா முஷாஹாதான்னு அதிகமா எடுத்துட்டோம். இப்ப நாம என்ன செய்யறோம்? கேட்கிற பிரியம் ஜாஸ்தி வச்சிருக்கோம். அந்த கேட்டதுக்கு நாம அமல் செய்யணும். அதனால நம்மளுடைய தரீக்கத்துடைய முன்னேற்றத்துல தடை, அதாவது சுலுக்கு தவீலா போயிட்டு, அதாவது அவர் இந்த சுலுக்குடைய பாதைகளை கடந்து அல்லாஹ் அடையக்கூடிய அந்த தொலை தூரத்தை அல்லாஹ் அதிகப்படுத்தி அதிகப்படுத்துறதுல காலதாமதம் ஆயிடுமா? சமயத்துல காலதாமதம் எந்த அளவுக்கு ஆயிடுமா? மவுத்து வரைக்கும் கூட அல்லாஹ் அடையாமையே கூட போய் சேரும். அல்லாஹ் கிருபை செய்யட்டும். காலையில் எந்திரிச்ச உடனே அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா அல்லாஹு அல்லா. அல்லாஹு அல்லான்னு என்ன அர்த்தம்? என்னுடைய ஹக்கு தான், என் கூடவும் அல்லா தான், எனக்கு வெளியிலேயே தான். இந்த சிந்தனையை நாம் ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் நாம உட்கார்ந்து இதை தரிப்படுத்தி வலுப்படுத்திக்கிட்டா, அப்புறம் பகல்ல நாம பல ஜோலிகள்ல ஈடுபட்டாலும், நம்மளுடைய வியாபாரம் உத்தியோகம் எதில் ஈடுபட்டாலும் இடையிடையில அல்லாஹு தாலா தன்னுடைய புறத்தால உங்களில் ஹக்கு இருக்கிற உணர்வை அல்லாவே உண்டாகும். அது ஏங்கிறது சரி. அதே மாதிரி நாம பல ஜோலிகளுக்கு மத்தியில வெளியில பார்வை விடுவது பாருங்க. சமயத்துல யானையை பார்க்கிறோம், குதிரையை பார்க்கிறோம், மனுஷனை பார்க்கிறோம், கடையை பார்க்கிறோம், மரமட்டையை பார்க்கிறோம். அதுல இடையிடையில 4 சமயம் மஹ்லூக்கு பார்த்துட்டாலும், 4 மஹ்லூக்குல ஹக்க பார்க்காவிட்டாலும் ஒரு 4 மஹ்லூக்குல ஹக்கு இருக்குங்கிற உணர்வு அல்லாஹ் உண்டாகும். நீங்க முராக்கபா எவ்வளவு செஞ்சீங்களோ, அதாவது முராக்கபா ரூனுமாயே முஷாஹதா ஹோஜானா. முராக்கபா எவ்வளவு செய்யணும்னு கேட்டா, நாம என்ன முராக்கபாவில் ஸ்டடி பண்றோம், எதை தரிப்படுத்துறோமோ, கண்ணு திறந்தா அதே தான் இருக்குன்னு அதுக்கு மாத்தரும். அப்ப என்னல ஹக்கு தான், எனக்கு வெளியிலேயே ஹக்கு தான், என்னலையும் ஹக்கு தான். அதாவது உருது பார்த்து உங்களுக்கு விளங்குறது, பையத்து கொடுத்து நீங்க திக்ர்ல உட்கார வச்சு வலது பக்கம் காதல சொல்றாங்க பாருங்க ஷேக், மைப்பன் ஹைப்பன் மைப்பன் அல்லாஹ் கா. ஹைப்பன்னா
இருக்கு இருக்கு, டேப் ரெக்கார்டு இருக்கு, ட்ரப்டின் இருக்கு, கேசட் இருக்கு, பாய் இருக்கு, கைலி இருக்கு, டவல் இருக்கு, கடிகாரம் இருக்கு. இருக்கு இருக்கு இருக்குன்னு எதுக்கு வருமோ? காற்று இருக்கு, சூரியன் இருக்கு, சந்திரன் இருக்கு, அரிசி இருக்கு, சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு, வானம் இருக்கு, பூமி இருக்கு, இருக்கு வருது பாருங்க. அந்த இருக்குதல் இருக்குங்களே, இந்த இருக்குதல் ஹக்குடையது, ஹக்குக்கு தான் சொந்தம். மௌஜூதாக அல்லாஹ் தான் இருக்கிறான் பாபா. மற்ற வஸ்துக்கள் அவனுடைய தயவை கொண்டு அவன் உஜூது இரவலா கொடுத்து அதை காட்டிக்கிட்டு இருக்கிறான், அவ்வளவுதான் பேச்சு. அதனால இந்த ஹைப்பன் வெளியில, மயப்பன் நான் இருக்கிறேங்கிற உணர்வு இருப்பார், இது பொய் உணர்வு, நான் இருக்கிறேன். அது மெய் உணர்வு என்ன? நிச்சயமாக இந்த நான் இல்லை, அவன் இருக்கிறான். என்னில்லை அவன் இருக்கிறான். நான் இல்லை அவன் இருக்கிறான்னு சொன்னா சில பேர் தப்பா விளைக்கிறான். நான் தான் அல்லாஹ் பொருள் விளைக்கிறான்னு சொல்லி அது கஃபூர், காஃபிரா போடுவான். அந்த உணர்வு அவனுக்கு செட்டப் ஆகி எல்லாம் அல்லாஹ் தான் விளங்குவானியானா நிச்சயமா காஃபிரா போயிட்டான். ஷரியத்து ஃபத்வா இல்ல, தரீகத்து ஃபத்வா. நீங்க ஷரியத்துக்காரங்க கொடுக்குற ஃபத்வா சில முறியது அப்படி சொல்லிக்கிறாங்க. ஷரியத்துக்காரங்க அதை குஃபுர்னு தானே சொல்லுவாங்க, தரீகத்துல அதெல்லாம் குஃபுர் இல்லை. அப்படி இல்லை, சூஃபியாக்களுடைய ஃபத்வா குஃபுர். ஏன்? அப்ப நீ அல்லாவுடைய கயிர், அதாவது அல்லாவுடைய மாலூம்ங்கிற மாலூமியத்தை இன்கார் செஞ்சு, அல்லாவுடைய இயலும்கா இருக்காங்க, மாலும் இருக்காங்க. நம்ம தனிக்காவில் அதான் அல்லாக்கள் பாதுகாத்து நமக்கு ரொம்ப சுத்தப்படுத்தி தெளிவுபடுத்தி கொடுத்துட்டாங்க. ஒரு மனுஷன் குர்ஆன் ஷரீஃப் ஓதிவிட்டு ஜனங்கள்ட்ட என்ன சொல்லுவான்? இது ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள் புரிந்த அந்த திருமறையினுடைய திருவசனம்னு சொல்லுவானா இல்லைங்களா? பெரிய ஆலிமா இருந்தாலும் இதுதானே சொல்லுவார். இல்ல இந்த ஆயத்து இப்பதான் எனக்கு வான மண்டலத்திலும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா சமுதாயத்தில் அவன் சேர்ப்பாங்களா? குழி வெட்டி உள்ள வச்சிருவான். நீ முர்த்ததுன்னு சொல்லு, அது சமஜரை பச்சு இது சொல்லும்போது மிக தலையை கிளப்படுறான். ஏன்? மலேசியாவில் சில இடங்கள்ல அப்படி செஞ்சிருப்பாங்க. பாத்தீங்களா? நமக்கு வர்றது டைரக்டா கேவா டைரக்ட் கனெக்ஷன், டைரக்ட் கனெக்ஷன் தான் ஹார்ட் பண்றாங்க, கலிஜா பண்றாங்க. அதுக்காகத்தான் கருணை கடலாம் அது அருமை நபி அவர்கள் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமா கரெக்டா ஒரு ஆளு நாயகத்துக்கு வஹி எழுதிக்கிட்டான். இது சமயத்துல கெட்டு போயிடுறாப்பா, உங்களை எல்லாம் காப்பாத்திக்கிட்டான், உங்க துவாவில் என்னையும் எல்லாம் காப்பாத்திக்கிட்டான். நான் என் முரீது என் பீர்வாய்களுக்கு தாலீம் செய்யற காலத்துல ஒரு வாசகம் கூட இது எனக்கா என் கல்புல உதயமானது, என் கிணத்துல ஊர்ன ஊத்து தண்ணின்னு நான் சொன்னதே. 4 வாசகம் சொல்லுவேன், இது என் ஷைக் நாயகத்துக்கு காலனக்கு நான் மறக்குதுன்னு சொல்லுவேன். அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் எனக்கு. அதனால ஹக்கு தாலா அந்த அந்த டிஸ்கனெக்ஷன் பண்ணும். ஒரு சஹாபி வஹி எழுதுவா, அதாவது வஹின்னா அரும நாயகத்துக்கு வஹி இறங்குமே, ஆயத்து முந்தி நாயகத்துக்கு கல்புல பாரகில் இறங்கும். அப்புறம் அது தங்களுடைய திருநாவால வெளியாகும். அதை மற்ற சஹாபாக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு சஹாபி எழுதிக்குவா. ஆயத்தினுடைய 3/4 பகுதி அருமநாயகத்தின் வாயால் வரும்பொழுது எழுதிவிட்டார். அந்த கடைசி பதி ஃபதபாரக்கல்லாஹு அஹ்ஸனுல் ஹாலிகீன், இது அந்த ஆயத்துக்கு முடிவு. அது இன்னும் இருலோக ரட்சகருடைய திருநாவால வெளியில வரல, இவர் எழுதி முடிச்சிட்டார். வஹி அருமநாயகத்தின் கல்புல எல்லாம் வந்திருக்கு, அந்த நாவால வெளியில வந்ததுக்கு பிறகுதானே எழுதணும். 3/4 வாசி எழுதிக்கிட்டே வந்தவர் இந்த கடைசி வசனம் சொல்றதுக்கு முன்னாடி அவர் எழுதி முடிச்சிட்டார். எழுதி முடிச்சுட்டு காமிச்சார். அருமநாயகம் சொன்னாங்க வஹியும் அப்படிதான் இறங்கியிருக்கு. அதோட மூடி வச்சாரு. வெளியில எழுந்திரிச்சு போய் மக்களுக்கு மத்தியில பரசாத்துறாரு. இப்ப எனக்கு வஹி வருது, நானும் நபி ஆயிட்டேன். சரித்திரம் எல்லாம் முர்த்ததாயிட்டார். தன்னை நபின்னு சொல்லி முர்த்ததாயிட்டார். இஸ்லாத்தை விட்டு ஈமான் விட்டு போய் காரிஜ் ஆயிட்டார். கடைசி வரைக்கும் மறுபடியும் அவருக்கு ஈமான் நசீப் இல்லாம. அதுக்காக நாலாக்கள் ஆரிஃபின்கள் ரொம்ப கண்டிப்பாங்க. எந்த முரீது தன்னுடைய ஷயக்க காட்ட இல்லை, தன்னுடைய கமாலில் ஷயக்க காட்ட இல்லை, அதை ஷயக்கு பறிக்கிறாச்சு. இப்ப 5 முதலாளிகள் இங்க வந்துட்டாங்க. அங்கே மேனேஜர் இருக்கிறா, அவருக்கு சில பொறுப்பு, அபூபக்கர் ஃபைசிக்கு சில பொறுப்பு. யார் வந்தாலும் அபூபக்கர் ஃபைசி என்ன ஏதுன்னு கேட்டு ஆக வேண்டியது செய்யுங்கன்னு முதலாளி உத்தரவுப்பட்டு வந்தார். 5 நாளா முதலாளிகள் ஆப்சென்ட். புதுசா கஸ்டமர்கள் வர்ற கஸ்டமர்கள் அபூபக்கர் ஃபைசி
அதெல்லாம் அந்த முதலாளிகள் போயிடுமா போனா எங்க போறா லால்பட்டிக்கு போனாங்க நடந்துச்சுங்களா. அதுக்கு பிறகு கம்பெனி நம்மகிட்ட டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. இப்ப கம்பெனி என்னதுன்னு சொல்லுவாங்க 4 ஆண்டுகள். அப்படி சொல்லியிருந்தா அடுத்தாப்புல இருக்கிற ஒரு ஊழியர் டெலிபோன்ல கூப்பிட்டு இங்கே சொல்லுவார், நீங்க 4-5 நாளா லால்பேட்டையில் உட்கார்றதுக்குள்ள அபூபக்கர் பஜி கம்பெனி என்னதுன்னு சொல்றாரு, என்ன செய்யலாம். முதலாளிகள் இங்கேருந்து டெலிபோன் பண்ணுவாங்க, நாங்க வர்ற வரைக்கும் அவர் கொஞ்சம் வெளியில வைங்க. ஏன் இந்த தண்டனை? அவங்களுக்கு சொந்தமானது தன்னதுன்னு சொன்ன தண்டனை வரதானங்களும் செய்யும். அந்த சொல்லாத வரைக்கும் இவங்க 1 மாசம் போய் ஊர்ல உட்காந்துக்கிட்டாலும் சாகுபடி கவனிச்சுக்கிட்டு அல்ல வேற கல்யாண காரியம் ஏதோ ஒரு ஜோலியா போயிட்டாங்க. வர்றவங்ககிட்ட எல்லாம் என்ன சொல்றா, கம்பெனி முதலாளிகள் இங்கே இல்லை, எல்லாம் ஊருக்கு போயிருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன ஆகணும் எனக்கு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. இதை சொல்ற வரைக்கும் இவங்க என்ன சொல்றாங்க, இவ்வளவு நேர்மையான பிள்ளையா 6 மாசம் பார்த்துக்கோங்க, இன்னொரு 6 மாசம் நீங்களே பாருங்க, நான் அப்புறம் வந்து பாருங்க. நியாயமா இல்லைங்களா? இது பேர நீங்க கணக்கு போட்டு பாருங்க. அடுத்தவங்களுடைய தன்னதுன்னு சொன்னா சில பெண்கள் விசேஷங்களுக்கு போனா இரவ நகை போட்டு போற பழக்கம். தான் நகை 4 பவுன் இருக்கும், இரவ நகை 40 பவுன். அவங்களுக்கு ஆசை என்ன, போற இடத்துல நம்மள பணக்காரங்களா மதிக்கிறோம், கல்யாணம் விட்டு அதுக்காக எல்லா நகையும் வாங்கி மாட்டிக்கிறோம். இப்ப இரவ கொடுக்கறது ரொம்ப ஆபத்து. ரொம்ப விசேஷமா இரவன்னு சொல்லி நாம நினைக்கிறோம் நம்ம வீட்டுலதான் 10 பவுன் நகை கொடுத்தோம். 15 நாளைக்கு பிறகு செய்தி வருது 200 பவுன் நகையை வாங்கி இரவல் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க கல்யாணத்துக்கு. போனாங்கள கல்யாணத்துக்கு அவ்வளவுதான், இதுவரைக்கும் திரும்பி வரலன்னு வந்துச்சு. அதாவது கடத்தல்ல இப்ப இது ஒரு புது முறை கையாளப்படும். தாய் பிள்ளையாச்சு சொந்தமாச்சே பந்துக்களாச்சு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்களா. நாம என்ன நினைக்கிறோம், பாவம் மூலியா போறா, இந்த அவ 10 பவுன் சங்கிலியை கொண்டு பாடிட்டு போட்டு மாலையே. இதே மாதிரி அவங்க 100 வீட்டுல வாங்கிக்கிறாங்க. 100 10 அதோட போனா வேற எந்த மாநிலத்திலையும் பொழைச்சிக்கலாம்ல. சவுதிக்கு அனுப்புற ஏஜென்ட்டுகள் இங்க பார்த்தாலும் ஏஜென்ட் வச்சு டேக்ஸில விளம்பரம் செஞ்சு ஏக காலத்துல 200 பாஸ்போர்ட், 5000 ரூபாய் அட்வான்ஸ், பாக்கி பணம் ஏர்மெயில் டிக்கெட் கையில வாங்கிக்கிட்டு கொடுங்க அப்படின்னு வசூல் பண்ணிக்கிறோம். 200 பாஸ்போர்ட்டுக்கு என்னாச்சு, 200 1 லட்சமாச்சுமா, 100,000 ஆச்சு, 1 லட்சம் ஆச்சுங்க. ஒரிசாவுக்கு போயிடுறோம். யாரும் போய் அவங்க எங்கே தேடிக்கிட்டாங்க, போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ண முடியாது. டாக்குமெண்ட் ஏன் கொடுத்தேன் பாஸ்போர்ட். சமயத்துல அரசே பிடிக்குது, சமயத்துல அது நடக்குது. அது எதுக்கு சொல்ல வர்றேன், இந்த பிளாக் மார்க்கெட்டுக்கு என்ன நீண்ட கால ஆயுள் கிடையாது. அப்போ எந்த முரீது எப்படி ஒரு சஹாபி நபிக்கு வந்த வகையை ஏன் வகைன்னு சொன்னாங்க, எனக்கு வந்துச்சுன்னு சொன்னாங்க முர்த்ததா பெற்று. அதே மாதிரி ஒரு முரீது ஷயக்குடி ஃபைசான், இது டைரக்டாவே இப்ப எனக்கு வருது, இதுல ஷயக்கு கனெக்ஷனே இல்லை, பயக்காராவது நேரா எங்க வீட்டுக்கு வயர் வருதுன்னு சொன்னாங்க. இடையில இருக்கிற இந்த ஆயிரக்கணக்கான போஸ்ட்டுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அடுத்த போஸ்ட்ல அவன் மெயினை லைனை கட் பண்ணி விட்டான்னு சொன்னான். போஸ்ட் பார்த்து போஸ்டா தான் நிற்கும். அந்த போஸ்ட்ல நம்ம வீட்டு கம்பியை நம்ம கரெக்டா அடுத்த போஸ்டுடைய தொடர்பு இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தமாச்சு? அப்ப நமக்கு ஃபைசான் எங்க இருந்து வருது, நம்ம ஷேக், அவங்களுக்கு அவங்க ஷேக், அவங்களுக்கு அவங்க ஷேக், கடைசியாக இருலோக ரட்சகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாகூர் ஷரீஃபில் ஹாஜிகளுடைய வீட்டுல சர்க்கார் சென்ற வருஷம் தங்கி இருக்கும் போது ஒரு நாள் தாலீமுக்கு பிறகு சொன்னாங்க, ஒரு உதாரணம் சொன்னாங்க. இப்ப நான் நாகூர் ஷரீஃபுடைய கடத்தலுக்கு போய் ஒரு ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு போனோன்னு ஜனங்களுடைய அந்தஸ்து தந்தாப்புல சப்ளையர் ஓடி வைப்பான். என்ன வேணுங்க எது வேணுங்கன்னு சொல்லிட்டு ஓடி வைப்பான். ஒரு சப்ளையர் வந்தான், மேஜையெல்லாம் தொடச்சான், அழகா கொண்டாந்து முடிஞ்சு பூஜாவில் தண்ணி வைப்பான், கிளாஸ் கொண்டாந்து வைப்பான், எல்லாம் வச்சான். என்ன வேணுங்க, மெமோ கொண்டுருவான். அதுக்கு என்ன மெனுவா, மினு, என்ன பெரிய கஷ்டமா இருக்கு பழம், மினு, அவர் மினுங்கிறார். சரி மினு மெனு இப்ப கொண்டாந்து காமிச்சார். குருமா எப்படி இருக்கு, சாப்ஸ் எப்படி இருக்கு, கோழி வறுவல் இருக்கு, கோழி குருமா இருக்கு, கோழி பிரியாணி இருக்கு, என்ன வேணும் உங்களுக்கு, பாயா இருக்கு, சூப், அது என்ன படிச்சு பார்த்து சர்க்கார் உதாரணம் சொன்ன. இதுல ஒண்ணுமே எனக்கு பிடிக்கல. நாகப்பட்டினத்துல இருக்கிற இந்த ஹோட்டல்ல, நாகப்பட்டினத்துல இருக்கிற இந்த ஹோட்டல்ல இருக்கு எனக்கு பிரியாணி கொண்டு வாங்க, ஆம்லெட் 2 கொண்டு வாங்க, கோழி கொண்டு வாங்க,
மீன் வறுவல் கொண்டு வாங்கன்னு சொன்னா மேஜையும் சேர்த்து எடுத்துருவாங்க. சர்க்கார் சொல்லும்போது முதல்ல தண்ணி கூஜாவும் கிளாஸ்ல வச்சான், அடுத்தாப்புல சாப்பாடு வைக்கிறதுக்கு. இப்ப நாகப்பட்டினத்துல இருக்கிற ஹோட்டல்ல இருந்து என்னென்ன சாமான கொண்டு வாங்கன்னு சொன்னா தண்ணி கூஜாவை கிளாஸ் எடுக்கிறது மேஜை எடுத்துருவான். उसके बाद बैठता से कुर्सी भी खींच लेता था. மேஜைக்கு சுத்தி நாக்காளி போட்டுப்பாங்க, நாக்காளியும் இழுத்துருவான். இழுத்ததோட ஆளை தண்ணி வெளியில கூடாது நிறுத்திருப்பான். நாகப்பட்டினத்துக்கு போக சாப்பிட்டு இதை சொல்லி ஷேக் நாயகம் சொன்னாங்க, நான் இந்த நாகூர் ஷரீஃப்ல கால் வச்சது முதல் உங்களுக்கு என்னுடைய வாயால என்ன அல்லாஹ்வுடைய ரசூலுடைய நல்லுபதேசங்கள் கிடைக்குதோ, ஷாவுல் ஹமீது பாதுஷா கஞ்ச சவாய் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுடைய ஹாஸ் ஃபைசான வாங்கி உங்களுக்கு கொடுக்குறேன்.